ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CGL 2023 ஜூலை 25 ஷிஃப்ட் 3 மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். The cubes of the sum of two given number is 1728. அதாவது a plus b whole cube is equal to 1728ன்னு சொல்லிட்டாங்க. இந்த கியூப் ரூட் பண்ணோன்னா என்ன ஆகும்? a plus b is equal to 12ன்னு கிடைக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் எவ்வளோ? a into b 32ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 32 வரும். ஆட் பண்ணால் 12 வரும். என்னது? 8 into 4ன்றது 32, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் 12 அப்படின்றது எனக்கு கிடச்சிது. கரெக்டாக? இதோட பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ், க்யூபோட பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறான். ஏபின்னு எடுத்துக்கலாம். ஏவோட க்யூப் என்ன? 512. 4ஓட க்யூப் என்ன? 64. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 448. Next, cost price of an article is decreased by 10%, then increased by 20%. Xன்றது என்னோட காஸ்ட் ப்ரைஸ் வச்சுக்கலாம். 10% வந்து டிக்ரீஸ் ஆகுது. 10% டிக்ரீஸ் ஆகுதுன்னா 90 divided by 100, then 120 ஆகுது. கரெக்டாக? 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிற போது என்ன ஆகுது? 540 ஆகிடுது. 2 0 கேன்சல், தென் இது ஒரு 60, அகைன் இதை கேன்சல் பண்ணும்போது 5. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 500. நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணலாம்? கான்ஜுகேட் எடுக்கலாம். கரெக்டாக? 1 மைனஸ் காஸ் தீட்டா, 1 ப்ளஸ் 1 மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். வெளியே எடுத்தால் சைன் தீட்டா. ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறேன். இங்கே என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் கிடைக்கும். இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். 1 பை சைன் தீட்டாவோட வேல்யூ கொசிகன் தீட்டா, காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன வரும்? காட் தீட்டா. கேட்குறது சியும் டியில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ அப்படின்றது தான். சி அண்ட் டி, இது இந்த சிமெண்ட் கலரும் இந்த வெள்ளை கலரும். சிமெண்ட் கலர், வெள்ளை கலர் 45%. அதாவது டோட்டல் எவ்வளோ இருக்குது? 1,36,000ல் 45% எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். 136,000 into 45 divided by 100. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். 136 into 45, 30, 3, 18, 1, 6, 24, 2, 14, 1, 5, 0, 2, 1, 6, 6120 தான் என்னோட ஆன்சர். இன்னும் ஒரு 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஒரு போட்டு அப்ஸ்ட்ரீமில் வந்து 10 hours வந்து ட்ராவல் பண்ணுது. அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீமில் அதே டிஸ்டன்ஸை 7 hours ட்ராவல் பண்ணுது. ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த போட் அண்ட் தட் ஆஃப் த வாட்டர் கரண்ட், அதாவது ஸ்பீட் ஆஃப் த போட், அதாவது எக்ஸும் ஒய்யும் தான் என்னென்னு கேட்குறான். கரெக்டாக? இப்போ டவுன் ஸ்ட்ரீம் டிவைடட் பை அப் ஸ்ட்ரீம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைமா. அப்போது டவுன் ஸ்ட்ரீமுக்கு வந்து 7னும் அப் ஸ்ட்ரீமுக்கு 10ன்னு வரும். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்? எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது என்னோடய டவுன் ஸ்ட்ரீம், அது 7 பார்ட். எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது எனக்கு அப் ஸ்ட்ரீம், அது 10 பார்ட். எனக்கு தேவை எக்ஸ். எக்ஸ் தேவைன்னா என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஒய் தேவைன்னா என்ன பண்ணுவேன்? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவேன். ஸோ 3 divided by 2. எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரேஷியோ தானே கேட்குறான். ஸோ ரேஷியோ எடுத்தால் என்ன ஆகும்? 7:3ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு, y plus 1 by y is equal to 4னா y square plus 1 by y square ஓட வேல்யூ என்ன வரும்? 4 4s are 16, 16 minus 2, 14. அப்போது y power 6 plus 1 by y power 6 என்ன வரும்? 14 cube minus 3 into 14 வரும். 14 காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு 196 minus 3ன்றது கிடைக்கும். 14 into 193. யூனிட் டிஜிட் பார்ப்போம். 4 into 3 12. 2 தான் என்னோட யூனிட் டிஜிட். இதில் எது 2ன்றது பாருங்கள். யூனிட் டிஜிட் இதுதான். 2 men finish a work in 6 days. அதே மாதிரி 3 women finish a work, அதே சேம் ஒர்க்கை 4 daysல முடிக்கிறாங்க. அப்போது men and women ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எஃபிஷியன்சியும் 1:1ன்றதை நம்ம இதில் கண்டுபிடிச்சிட்டோம். 1 men 2 women சேர்ந்து அதே ஒர்க்கை எத்தனை நாளாக முடிப்பாங்க அப்படின்னு தான் கேள்வி. 2 into mோட எஃபிஷியன்சி 1 into 6 is equal to
2 man and 1 man 2 women இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். 3 men எஃபிஷியன்சி என்ன 1. ஓகே, men women எது எடுத்துக்கிட்டாலும் ஒன்று தான், பிகாஸ் ரெண்டுமே சேம் தான். 3 எஃபிஷியன்சி வந்து 1, எக்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் கேன்சல் பண்ணோன்னா 2ன்னு வரும். 4 is equal to x. If the total population of the state B is 7200, females below the poverty line in that state அப்படின்னு கேட்கலாம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம், 8 into 9 தான் 72 வரும். கரெக்டாக? அப்போ நம்மளோட ஆன்சர் 9ஓட மல்டிபிளில் தான் இருக்க போகுது. எது இதில் 9ஓட மல்டிபிள்னு பாருங்கள், இது ஒன்று தான். ஸோ ஆன்சர் இஸ் 1125. ஏரியா ஆஃப் த செக்டார் என்னன்னு கேட்குறான். ஆர்க் லென்த்து கொடுத்துருக்கான். ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா என்ன, L is equal to theta divided by 360 into 2 pi r. நான் இந்த 2 என்ன பண்ணிக்கிறேன்னா கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதே மாதிரி ஆர் இங்கே ஆரை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போது இந்த ஃபார்முலா என்னவா மாறிச்சு, ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா வந்துடுச்சா. ஸோ அப்போது ரேடியஸ் இன்ட்டு ஆர்க் லென்த் டிவைடட் பை 2 தான் என்னோட செக்டாரோட ஏரியா. ஸோ ரேடியஸ் என்ன 8, ஆர்க் லென்த் என்ன 12 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணால் 6 into 8ன்றது 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபோர்த்து ப்ரொபோஷனல் என்னன்னு கேட்குறாங்க. 8 டிவைடட் பை 32 is equal to 13 டிவைடட் பை எக்ஸ். கேன்சல் பண்ணோன்னா 4 times 13 into 4ன்றது எவ்வளோ வரும், 52. இந்த சம் என்ன பண்ணலாம், 6 into 2 12, 12னா இது -9 வரும். -9 -9 -8 இது ஒரு -2 -10. ஓகேவா, இது ஃபுல்லாகவே வந்து -20 வரும். ஓகே, -20. அப்போது 100 டிவைடட் பை 10 மைனஸ் இன்ட்டு -20 என்ன வரும், 10க்கு 10 கேன்சல். ஸோ 10 + 20 is equal to 30. 5√3 cos θவோட வேல்யூ என்ன, cos 60யோட வேல்யூ 1/2. அதே மாதிரி tan 30யோட வேல்யூ என்ன 1/√3 minus 3 into 1 plus 3. cos square θவோட வேல்யூ என்ன 1/2. cos square 45 டிகிரியோட வேல்யூ 1/2. 2 sin square 60 3/4ன்னு வருமா. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதோட வேல்யூ பாருங்கள், 3/2 + 3/2 என்ன வரும், 3ன்றது வரும். இங்கே -3 இருக்கா, ஸோ -3யும் +3யும் கேன்சல் ஆகிடுது. ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னது, எதுக்கு இது கேன்சல் பண்ணிடுறேன், 5/2. 5/2 டிவைட் பண்ணால் 2.5ன்றது கிடைக்கும். ஆன்சர் இஸ் 2.5. cos square θ is equal to 3/4. அப்போ cos θவோட வேல்யூ என்ன, √3/2. cos θ எப்போ √3/2 வரும், 30 டிகிரியில் வருமா. ஸோ θவோட வேல்யூ 30 டிகிரி, 30 + 30 60 டிகிரி. sin 60யோட வேல்யூ √3/2. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற நியூமரேட்டர் எடுத்துக்கலாம். x² - 2x - 63 மல்டிப்ளை பண்ணால் 63, ஆட் பண்ணால் எனக்கு 2ன்றது கிடைக்கும். ஸோ 7 into 9. இப்போ நான் இதை மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்னோடய ஃபேக்டர்ஸ் என்ன வரும், x + 7 into x - 9. இதுதான் என்னோட மேலே நியூமரேட்டரில் இருக்கக்கூடியது. டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னு பாருங்கள், x² + 14x + 49. ஓகே, 49 என்ன வரும், 7 into 7 பண்ணோன்னா நமக்கு ஆட் பண்ணும்போது 14 அப்படின்றது கிடைக்குது. ஓகே, அப்போது டினாமினேட்டரில் x + 7 into x + 7 தான் என்னோடய ஃபேக்டராக இருக்கும். x + 7 கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கக்கூடியது என்ன, x - 9 x + 7. நெக்ஸ்ட்டு CSA ஹைட்டு இதெல்லாம் கொடுத்துருக்கான். ஓகே, வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், பை வந்து 22/7. அப்போ கண்டிப்பாக 11ஓட மல்டிபிள் எது இருக்குது அப்படின்றத பார்த்தாலே போதும். 11ஓட மல்டிபிளாக இல்லை, இது என்ன 11ஓட மல்டிபிளாக, இதுவும் கிடையாது. 11ஓட மல்டிபிளாக இல்லை, இது ஒன்று தான் 11ஓட மல்டிபிள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டிஸ்கவுண்ட் 40% டிஸ்கவுண்ட்டுக்கும் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டாக 30 + 30 - 30 into 30 டிவைடட் பை 100 என்ன வரும், 9ன்றது வருமா. ஸோ 60 - 9 51. தட் மீன்ஸ் 40%க்கும் 51%க்குமான டிஃப்ரென்ஸ் தான் 220ன்னு சொல்லிட்டான்.
எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸு 11% டிஃப்ரென்ஸ் 11% 2 to 0 அப்படின்னா 100% எவ்வளோ 100% எவ்வளோன்றது கண்டுபிடிச்சிட்டா போதும் எவ்வளோ வரும் 2000 கிடைக்குமா ஆன்சர் இஸ் 2000 நெக்ஸ்ட் ஒன்று 35 ருபீஸில் இருக்குது 38 ருபீஸில் இருக்குது இன்னொன்று என்ன ருபீஸில் இருக்குதுன்னு தெரில இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணுறப்போ 42 ருபீஸில் வந்து ஒரு ரைஸ் கிடைக்குது எத்தனை மிக்சர்ன்றதை இங்கே கொடுத்துருக்கான் கரெக்டாக 2:1:2 அப்போ டோட்டலாக இங்கே எத்தனை பார்ட் அப்படின்றது வருது 5 அப்படின்றது கிடைக்கும் ஸோ 5 × 42 எவ்வளோ 210 இது எவ்வளோ 70 + 38 + 2x 70 + 38 எவ்வளோ 108 108 அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் எனக்கு என்ன கிடைக்கும் -108 102 அப்படின்றது கிடைக்கும் 2x = 102னா x = 51 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத கேட்குறான் கரெக்டாக இது இது பிரின்சிபல் இது அமௌண்ட் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் கிடச்சிரும் எவ்வளோ கிடைக்குது 1200 தான் என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 9000 என்னோட பிரின்சிபல் இன்ட்டு r/100 இன்ட்டு 4 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டேன் ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன் இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் இது 3 டைம்ஸ் 30 அடிக்கிறேன் அகைன் இதை 10 டைம் இது 3 அடிக்கிறேன் ஸோ 10/3 is equal to rன்னு கிடைக்கும் அப்போ 3 3 1 தான் r%. ஃபஸ்ட்டு மந்த்து மோகனோட சேலரி பார்த்திங்கன்னா 30% இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் 30% டிக்ரீஸ் ஆகுது அவனோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் கேட்குறான் ஸோ 30 × 30/100 -9 கிடைக்குமா அப்போது 9% வந்து டிக்ரீஸ் ஆகுது ரிமைண்டர் என்னென்னு கேட்குறான் x⁻17 1/17 எடுத்துக்கலாம் /x+1 அதாவது x⁻n y⁻n ரெண்டுமே வந்து ஆடாக இருந்தது அப்படின்னா x+1ஆல் டிவைட் ஆகும் கரெக்டாக x+1ஆல் இது டிவைட் ஆகும் அப்போ எனக்கு ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0 நெக்ஸ்ட்டு ஏன்றவன் 50% அதிகமான எஃபிஷியன்சி இருக்கான் எதை விடனா பியை விட அப்போ 3:2ன்றது கிடைக்கும் பி 20 நாளில் ஒர்க்கு முடிக்கணும் அப்போ 2 × 20 20 × 2ன்றது என்னோட டோட்டல் ஒர்க் ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா என்ன ஆகும் 5ன்னு வந்துடுமா கேன்சல் பண்ணனா 4 4 × 2 8 days effective speed of the boat is 15.2 km/h against the stream against the stream என்ன upstream along the stream என்ன downstream கரெக்டாக ஸோ அப்போது x+y யோட வேல்யூ என்ன அப்படின்னா 20.8 x - y யோட வேல்யூ என்ன அப்படின்னா 15.2 அவன் கேட்குறது ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தான் தட் மீன்ஸ் ஒய்யோட ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டாலே போதும் அப்போ y is equal to என்ன இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி 2 டிவைட் பண்ணும் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 5.6ன்னு வரும் அது டிவைடட் பை 2 பண்ணால் 2.8 ரெண்டு சர்க்கிள் வந்து எக்ஸ்டர்னல் டச் ஆகிடுது அதோட ரெண்டு ரேடியஸுமே கொடுத்துருக்கான் ஓகேவா இது என்ன பண்ணலாம் ரெண்டு ஷிஃப்டாக வந்து இதே மாதிரியான ஃபார்முலா தான் யூஸ் ஆகுது 3 × 6 18ன்னு வரும் அதில் 9 × 2ன்னு பிரிக்கலாம் 9 வெளியே எடுத்துடலாம் அப்போ 3ன்னு கிடைக்கும் 6√2 தான் ஆன்சர் நெக்ஸ்ட் ஏ வந்து 14 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறான் ஏவும் பியும் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த ஒர்க்குன்றது 3 1/2 டேஸ்லேயே முடிஞ்சிடுச்சு இதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா 7/2ன்னு கிடைக்கும் எஃபிஷியன்சினா என்னது 7/2 = 14 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 1:4ன்றது என்னோடய எஃபிஷியன்சியாக இருக்குது டோட்டல் ஒர்க் எவ்வளோ 14 இருக்கும் பிகாஸ் இதோட இதை மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் ஒர்க் கிடச்சிடும் கரெக்டாக ஸோ 14 அப்படின்ற டோட்டல் ஒர்க்கை பி தனியாக செஞ்சானா எவ்வளோ நாளில் முடிப்பான் இப்போது ஏன்றது ஒரு பார்ட்டு ஏவும் பியும் சேர்ந்தா அப்படின்னா 4 பார்ட்டு அதாவது எஃபிஷியன்சி சொல்கிறேன் அப்போ பி மட்டும் எவ்வளோவா இருக்கும் 4 - 1 3 தான் வந்து பியோட எஃபிஷியன்சி பியோட எஃபிஷியன்சியை கீழே போடுறேன் 14/3 டேஸ் நெக்ஸ்ட்டு இங்கே டீட்டாவோட வேல்யூவை 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அப்போ என்ன வரும் sin 0 0 cos 0 1 sin 0 0 cos 0 1 -1 அப்போது s is equal to -16 r is equal to 15 இங்கே எல்லாமே ஸ்கொயர் தான் கொடுத்துருக்கான் ஸோ அப்போ என்ன ஆகும் 15 ஸ்கொயர் மைனஸை ஸ்கொயர் பண்ணிட்டா ப்ளஸ் 16 ஸ்கொயர் டிவைடட் பை 15 ஸ்கொயர் 16 ஸ்கொயர் ப்ளஸ் கேன்சல் பண்ணனா 1 இதை கேன்சல் பண்ணனா 1 ஆக மொத்தம் 2
எல்லா கொஷினும் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.